கனிமொழி அக்காக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் பார்த்தீங்களாண்ணா, மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா அக்கா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. காலையில் ஒன்று பேசுகிறாங்க, மத்தியானம் ஒன்று பேசுகிறாங்க, டாஸ்மார்க்கு மூடு வாங்குறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்கிறாங்க. அதனால் கனிமொழி அக்கா வந்து இன்றைக்கி ரொம்ப வேலை அதிகப்பெல்லாம் அதிகமாயிருச்சு அக்காவுக்கு. நிறைய ஊராக போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்கிறாங்க. அக்காவுக்கு வேலை போல் அதிகமாயிருச்சு. அதனால தான் அக்கா அப்படி பேசுகிறாங்க. நல்ல மருத்துவர் அக்கா பார்த்தாங்கன்னா அக்கா சரியாயிருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமற்றதா? இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்த வந்து மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. போன தேர்தல் அறிக்கையிலையா? சட்டமன்ற தேர்தல் திமுக அதை வந்து தேர்தல் அறிக்கையிலே வைக்கிறேன். எல்லாம் ஒன்னால கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்கள் இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்.